வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் வந்து ஒரு குஜராத்தி டிஷ்ஷான டபேலி தான் பண்ணி காமிக்க போறேன். இது கிட்டத்தட்ட பாவ் பஜ்ஜி ஓட அந்த ஃப்ளேவரும் வரும். ஆனா நம்ம பாவ் பஜ்ஜி மசால் மாரி பண்ணாம, தனியா பாஜி மாரி பண்ணி அத சாப்பிடாம, அந்த பாஜி மாரி ஒரு டிஃபரண்டான மிக்ஸ்சர் பண்ணி, அத உள்ளுக்குள்ள பாவ் பன்ல ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நெறைய வாட்டி நான் ட்ரை பண்ணி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வாங்க நான் அத பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெயும் ஊத்திக்கிறேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோனே ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இத போட்டுக்கலாம். ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டொமேட்டோவும் போட்டுக்கலாம். இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வேண்டிய சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து தபேலி மசாலா பொடி. இது வந்து 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா சோம்பு, அப்புறம் 2 இந்த லவங்கப்பட்டை, 2 ரெட் சில்லிஸ், பெருங்காயம், பிளாக் சால்ட் இதெல்லாம் போட்டு இதை அரைச்சி வச்சிருக்கேன். இந்த கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 4 பொட்டேட்டோவை வந்து நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடலாம். பாவ் பஜ்ஜி மசாலா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அந்த பாஜியை வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு போட்டு பாவ் பஜ்ஜி மசாலா பொடியெல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். இதுல வந்து சின்ன வேரியன்ட் என்னன்னா, இந்த டபேலி மசாலா பொடியை போட்டு பண்ணும்போது இது டபேலி ஆயிடும். அண்ட் பண்ணை வந்து நம்ம பாவ் பண்ண சுட பண்ணிட்டு அது நடுவில் ஸ்டஃப் பண்ணிட்டு வச்சு சாப்பிடணும். இதுக்கு வந்து நம்ம இந்த கொரியாண்டர் சட்னியும் இந்த டேமரன் சட்னியும் சேர்க்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். டேட்ஸ், டேமரண்ட் எல்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 8 டேட்ஸு, அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து டேமரண்டு, அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெல்லம். இது 3த்தையும் ஹாட் வாட்டர்ல போட்டுட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 2 கப்பு தண்ணி இதுக்கு போட்டுட்டு நல்லா கொதிச்சு அந்த தண்ணி பாதி ஆகணும். ஸோ பாதி ஆகணும் அதை ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இது எப்பெல்லாம் நம்ம பண்றோமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் அதையும் புழிஞ்சுக்கலாம். இதுல சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் பொமோகிரானேட் போட்டுக்கலாம். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்படி கொத்தமல்லியும் மேலே போட்டுடலாம். இந்த மசாலா இப்போ ரெடி ஆயிடுது. இந்த பாவு பண்ண கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு ஆனோடனே இதை எடுத்துடலாம். நம்ம இதுக்கு வந்து இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதை போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இந்த சட்னி கொஞ்சம் முதல்ல இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பிரெட்ல. அதுக்கப்புறம் இது நம்ம அந்த டேட்ஸு, டேமரண்டு எல்லாம் போட்டு அந்த இம்லி சட்னி. ஸோ இதை இந்த பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா வந்து நடுவில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த கொஞ்சம் ஓமப்பொடியும் போட்டுட்டு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டபேலியை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.